ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹெல்த்தி ஃபுட் செஃப். நம்ம இன்றைக்கி ரொம்ப சூப்பரான ஒரு டிஃப்ரெண்ட்டான ரெசிபி தான் பார்க்க போகிறோம். கிராப் லாலிபப். நம்ம கிராப் வச்சு ஒரு சூப்பரான ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் செய்ய போகிறோம். நண்டில் நார்மலாக குழம்பு வைப்போம், கிரேவி செய்வோம். இந்த மாதிரி நம்ம ஸ்நாக்ஸ் ரெசிபி செஞ்சு கொடுத்தோம் அப்படின்னா வீட்டில் எல்லாருமே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. குழந்தைங்க கூட இது ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. சின்ன பசங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். கண்டிப்பாக இதை நீங்கள் செஞ்சு பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். ரெஸ்டாரண்ட்டில் அதிக காசு கொடுத்து இந்த மாதிரி கிராப் லாலிபப், கிராப் ஃபிங்கர்லாம் சாப்பிட்றத விட வீட்லேயே ரொம்ப சூப்பராக டிஃப்ரெண்ட்டாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக இது உங்களுக்கு பிடிக்கும். பார்க்கும்போதே சூப்பராக இருக்குல்ல, செஞ்சு பாருங்கள், இன்னும் சூப்பராக இருக்கும். இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். தேவையான பொருள்: நண்டு வாங்கி மஞ்சள்தூள் போட்டு அலசி சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. நல்லா பெரிய பெரிய நண்டாக இருந்துச்சுன்னா நமக்கு சதை நிறைய கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி ஃபோர்க் வச்சு உள்ளே நல்லா குத்தி குத்தி அந்த உடம்பு பகுதியில் இருக்கிற சதையை மட்டும் எடுத்து வச்சுக்கோங்க. ஃபோர்க்கில் இந்த மாதிரி தலைகோதுற ஊசி வச்சு அந்த கோன் ஊசியில் இந்த மாதிரிலாம் ஈஸியாக இந்த இது வரும். ஸோ உங்ககிட்ட எவ்வளோ இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி இந்த ஸ்நாக்ஸ் செய்கிறதுக்கு மட்டும் சதையை எடுத்துகிட்டு மிச்சத்தை நீங்கள் குழம்பு, கிரேவி இந்த மாதிரி செஞ்சுக்கலாம். பாருங்கள் ஃபோர்க்கில் எவ்வளோ ஈஸியாக வருதுன்னு. ஸோ இது மாதிரி நீங்கள் கொஞ்சம் பெரிய நண்டு, கடல் நண்டில் ஈஸியாக எடுக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் சதையை எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இதை நல்லா கொஞ்சம் சாஃப்டாக மசிச்சு வச்சுக்கோங்க. அடுத்தது இஞ்சி பூண்டு பேஸ்ட் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க, 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு. இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நான் இப்போ நண்டு அதை நல்லா இந்த மாதிரி மசிச்சு வச்சுருக்கேன். இப்போ இது கூட 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு லெமன் ஜூஸ் சேர்த்துக்கோங்க. அடுத்தது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. உப்பு தேவையான அளவுக்கு சேர்த்துக்கோங்க. அடுத்து மிளகுத்தூள் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இப்போ இதை ஃபுல்லாக நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு 5லேருந்து ஒரு 10 மினிட்ஸ் அப்படியே வச்சுருங்க. இதில் நம்ம மிளகாத்தூள் எதுவுமே சேர்க்க போகிறதில்ல, அதனால் குழந்தைங்களும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ இது ஒரு 10 மினிட்ஸ் ஊறின பிறகு கார்ன்ஃப்ளவர் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. 2லேருந்து 3 பீஸ் ப்ரெட்டை மிக்சியில் அடித்து இந்த மாதிரி பவுடராக ரெடி பண்ணியிருக்கேன். ப்ரெட் கிரம்ஸு அது ஒரு 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இப்போ அது கூட நான் நல்லா பொடியாக கொத்தமல்லி தழை நறுக்கியிருக்கேன். வெங்காயம், பெரிய வெங்காயம் பொடியாக நறுக்கியிருக்கேன். இது 2ஐயும் அது கூட சேர்த்துக்கோங்க. இப்போ சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. எல்லாமே ஒன்றோட ஒன்றா மிக்ஸ் ஆகிற மாதிரி. முட்டையை நல்லா பீட் பண்ணி வச்சுக்கோங்க. 1 முட்டை போதும். இப்போ இது ஃபுல்லாக நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை நீங்கள் ஸ்பூனில் எடுத்து செய்கிறதுனால செஞ்சுக்கலாம். ஸ்பூனில் வரலைன்னா கையில் இந்த மாதிரி பால் மாதிரி எடுத்து முட்டையில் போட்டு நல்லா ஃபுல்லாக பரட்டிட்டு அதுக்கப்புறம் ப்ரெட் கிராம்ஸில் எடுத்து வச்சுருங்க. நம்ம ஒன்றா செய்யும்போது கையில் ஒட்டிக்கும். ஸோ உங்களுக்கு இப்போ 2-3 பால்ஸ் மாதிரி பிடிச்சி முட்டையில் இந்த மாதிரி டிப் பண்ணிவிட்டு திருப்பி ப்ரெட் கிராம்ஸில் வச்சுருங்க. நமக்கு என்ன ஷேப் வேணும்னாலும் செஞ்சுக்கலாம். பசங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஷேப்லேயும் நீங்கள் செய்யலாம். பாருங்கள், இந்த மாதிரி இப்போ குட்டி குட்டியாக எடுத்து முட்டையில் பரட்டிட்டு ப்ரெட் கிராம்ஸில் வச்சிட்டிங்கன்னா அது இந்த மாதிரி நம்ம வச்சு ஃபுல்லாக பரட்டும் போது அந்த பால் ஃபுல்லாக அந்த ப்ரெட் கிராம்ஸ் ஒட்டிக்கும். இந்த மாதிரி செஞ்சுட்டு கையில் லைட்டாக உருட்டி விட்டுக்கோங்க. உதிரியாக இருக்கிறது ஃபுல்லாக அதில் நல்லா ஒட்டுற மாதிரி. அப்போ தான் நல்லா மொறுமொறுன்னு இருக்கும். ப்ரெட்டில் போட்டு பரட்டிட்டு உங்களுக்கு வேணுங்கிற ஷேப்புக்கு ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. நான் எனக்கு தேவையான அளவுக்கு ரெடி பண்ணிட்டேன். ரவுண்ட் ஷேப்பில் இருக்கிறத லைட்டாக தட்டி விட்டிங்க அப்படின்னா கட்லெட் ஷேப்பில் தட்டையாக கிடைக்கும். இப்போ அவ்வளோதான். இப்போ நம்ம எண்ணெயில் போட்டு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுட்டு அதை ஒரு பிளேட்டில் லைட்டாக இந்த மாதிரி ஷேக் பண்ணி விட்டிங்கன்னா எக்ஸ்ட்ரா இருக்கிற ப்ரெட் கிராம்ஸ்லாம் கீழே வந்துடும். இல்லைன்னா அது எண்ணெயில் போடும்போது அது தீஞ்சு போயிடும். ஸோ மேலே எக்ஸ்ட்ரா ஒட்டாமல் இருக்கிறதுலாம் வரதுக்காக அப்படி. இப்போ அடுப்பை சிம்மில் வச்சுட்டு எண்ணெய் ஓரளவுக்கு சூடேறின பிறகு போட்டுக்கோங்க. ரொம்ப ஹீட் ஆகிடுச்சுன்னா மேலே ஃபுல்லாக வெந்துடும், உள்ளே கறி வேகாமல் போயிடும். அதனால் மீடியம் ஃப்ளேமில் வச்சு வேக வைக்கணும். அப்போ தான் உள்ளே இருக்கிறது ஃபுல்லாக வெந்து மேலே இருக்கிறது கருகிடாமல் கரெக்டான பதத்துக்கு வெந்து வரும். அப்பப்போ பரட்டி விட்டுட்டே இருங்க. இல்லைன்னா நம்ம ப்ரெட் கிராம்ஸ் சீக்கிரம் கருகிடும், உள்ளே இருக்கிறது வேகாமல் போயிடும். இது நான் டிஃப்ரெண்ட்டாக நண்டில் செஞ்சுருக்கேன். நீங்கள் மீன்லேயும் இது மாதிரி ட்ரை பண்ணி பார்க்கலாம், சிக்கன்லேயும் செஞ்சு பார்க்கலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும். பசங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. பெரியவங்களும் டிஃப்ரெண்ட்டாக குழம்பு, இந்த கிரேவி மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி ஸ்நாக்ஸ் மாதிரி செஞ்சு சாப்பிட்லாம். ரொம்ப நல்லாயிருக்கும். அவ்வளோதான் பாருங்கள், ரொம்ப சூப்பராக மொறுன்னு கிராப் லாலிபப், கிராப் பால், ஃபிங்கர் எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இது கூட டொமேட்டோ சாஸ், மயோனிஸ் எல்லாமே சூப்பராக இருக்கும். மயோனிஸ் ரொம்ப சூப்பராக இருக்கும். மயோனிஸ் எப்படி செய்கிறதுன்னு சொல்லிட்டு நான் ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன். லாஸ்ட்டாக உங்களுக்கு வீடியோட லிங்க் கொடுக்குறேன்.
இந்த மயோனைஸில் லைட்டாக மிளகாத்தூள் தூவி கொஞ்சம் எலும்புச்சம்பழ சாறு வெங்காயம் வச்சு சாப்பிட்டீங்க அப்படின்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். ரொம்ப சூப்பராக எம்மியாக இருக்குல்ல. கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். நீங்கள் செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு செஞ்சு பார்த்துட்டு பிடிச்சிருக்கு அப்படின்னா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மீண்டும் இன்னொரு புதுமையான வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ. பாய்.